Okay, in this video we are going to see about embedded SQL. Okay, but before going into embedded SQL, SQL na first என்ன? So அதுக்கு என்னன்னா first ஒரு software application ஓட layers பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். So a software application has three layers: the front end, the back end, and the database, right? So in the database தான் the whole data of the application is managed. The database we use SQL language to query the data efficiently from the database management system. Fine. ஓகே. இப்போ ஏன் நம்ம எம்பெடட் எஸ்கியூஎல் படிக்கணும்? ஃபர்ஸ்ட் அப்போ எம்பெடட் எஸ்கியூஎல் என்னன்னா, எம்பெடட் எஸ்கியூஎல் ரெஃபர்ஸ் டு sorry, embedded SQL refers to SQL statements written directly within the code of a host programming language such as C, C++, Java, or Python. These SQL statements are executed by the database management system to interact with the database, enabling applications to query, update, and manage data. Okay. இப்போ the actual database management system இப்படி ஒன்று இருக்குன்னு வச்சுப்போம். இது வந்துட்டு ஒரு MySQL database. இதில் I have இங்கே ஒரு project DB அப்படின்னு சொல்லிட்டு I have a DB. அதுக்குள்ளே வந்துட்டு I have a details அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்கு. இப்போ இந்த details டேபிளுக்குள்ளே I can actually execute some SQL statements. Select star from details where one அப்படின்னு சொல்லிட்டு I can execute here. இங்கே பார்த்தீங்கன்னா I have only one data. இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குது. And I can also insert data from here. இந்த மாதிரி இங்கே இன்சர்ட்னு போட்டு ஐ கேன் ஃபில் த டேட்டாஸ் அண்ட் ஐ கேன் see it from the database. லைக் இந்த டேபிளில் என்னால் பார்க்க முடியும். பட் ஆக்சுவலாக ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனில் எஸ்கியூஎல் எப்படி யூஸ் பண்ணுவோன்னா, ஃப்ரண்ட் எண்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு அப்ளிகேஷன் பாருங்கள். இது வந்துட்டு ஒரு ஈவெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். இதில் ஐ வில் ஃபில் தீஸ் டேட்டாஸ் அண்ட் வென் ஐ கிளிக் ரெஜிஸ்டர் the backend processes these inputs and it will send to the database management system and it will update in the database, right? So இப்போ the backend languages are like PHP, Node.js அந்த மாதிரி languages இருக்கு. அதில் we can embed SQL queries to write directly into the database. இங்கே வந்துட்டு நம்ம கன்சோலில் இது வரைக்கும் நம்ம படிச்சிருப்போம். கன்சோலில் நம்ம SQL ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி போட்டிருப்போம். பட் ரியல் அப்ளிகேஷனில் we don't use that. We use backend to process the SQL queries. அதை தான் வந்துட்டு எம்பெடட் SQL அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நான் இங்கே காட்டியிருக்கிறது வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன். இதோட பேக் எண்ட் எப்படி இருக்குன்னா ஒரு PHP அப்ளிகேஷன் இருக்கும். இப்போது இங்கே ஃப்ரண்ட் எண்டில் நான் ஃபில் பண்ண அந்த டேட்டாஸை ஒன் செகண்ட் ஃப்ரண்ட் எண்டில் நான் இங்கே ஃபில் பண்ண டேட்டாஸை பேக் எண்ட் ப்ராசஸ் பண்ணி அது SQL queries-ஐ எக்ஸிக்யூட் பண்ணி டேட்டாபேஸ்க்குள்ளே போடும். இப்போ நான் அந்த மாதிரி போடுறதுல we have some flow. அப்படி என்னென்ன flow அப்படின்னா, first we have to connect with the database and we have to declare the SQL statement and we have to execute it and we have to handle those errors coming from that. லைக் எப்படின்னா இப்போது ஒரு டேபிள் இன்சர்ட் பண்ண சொல்கிறோம், அந்த டேபிளே இல்லை, அந்த மாதிரி சில எரர்ஸ்லாம் வரும்போது அதை நம்ம ஹேண்டில் பண்ணணும். இப்போ நான் காமிச்ச ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனோட பேக் அண்ட் கோடை நான் காட்டுறேன். திஸ் இஸ் த PHP கோட். இதெல்லாம் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் தான். ஐ ஹவ் டன் வெரி லாங் பேக். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் ஃபர்ஸ்ட் டிக்ளேர்ட் அந்த 4 ஸ்டெப்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு கனெக்ட் டு த டேட்டாபேஸ். ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கு வி ஹாவ் அ ஃபங்க்ஷன் கால்ட் நியூ MySQLi அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்வர் நேமு, யூசர் நேம், பாஸ்வேர்டு அண்ட் டேட்டாபேஸோட நேம்லாம் வச்சுட்டு வி ஹாவ் டு கனெக்ட் வித் த டேட்டாபேஸ். அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணக்கப்புறம் வி ஹாவ் டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா டிக்ளரேஷன் செக்ஷன். இங்கே தான் வந்துட்டு நம்ம என்ன SQL query-யை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோன்றதை டிக்ளேர் பண்ணுவோம். இப்போ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா நான் இந்த அப்ளிகேஷனில் என்ன பண்ணியிருக்கேன், ஃப்ரண்ட் எண்டில் இந்த டேட்டாஸ் எடுத்துகிட்டு ஐ ஹாவ் டு இன்சர்ட் இன்டூ, இப்போ ரெஜிஸ்டர்னு கொடுத்தா என்ன, இந்த டேட்டாஸ் அப்படியே போயிட்டு ஒரு டேபிள்குள்ளே இன்சர்ட் தானே பண்ண போகிறோம். அப்போ வந்துட்டு நம்ம எதுக்கு இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், இன்சர்ட் இன்டூ எந்த டேபிள்குள்ளே, இங்கே பார்த்தீங்கன்னா the table name is details. அப்போ டீட்டெயில்ஸ்னு போட்டிருக்கோம். எந்த காலம்ஸ்ன்றதை நம்ம மென்ஷன் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா நேம், காலேஜ் நேம், ஃபோன், ரோல் நம்பர், ஐடி அப்படின்ட்டு இருக்கு. அதே காலம் நேம்ஸ் தான் வி ஹாவ் டு யூஸ் ஹியர். அண்ட் வேல்யூஸ் இங்கே கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம டைனமிக் SQLனு சொல்லுவோம். இது நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்த்துப்போம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ வந்துட்டு வி ஹாவ் கம்ப்ளீட்டட் த செகண்ட் ஸ்டெப் விச் இஸ் டிக்ளரேஷன் செக்ஷன். அடுத்து வந்து எக்ஸிக்யூஷன். இப்போது கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இங்கே தான் வந்துட்டு இந்த ஆக்சுவல் query-யை வந்துட்டு வீல் எக்ஸிக்யூஷன் முடிஞ்சோடனே இங்கே பாருங்கள், இது வந்துட்டு ஒரு ட்ரை பிளாக்குள்ளே எழுதியிருக்கும். அப்போ தான் வந்துட்டு இப்போது ஒரு வேளை இது ஒரு எரர் பாஸ் பண்ணுது அப்படின்னா, இப்போ அந்த டேபிளில் வந்துட்டு அந்த டேபிளே எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு எரர் பாஸ் பண்ணுச்சுன்னா வி ஹாவ் டு ஹேண்டில் தட் எரர். அதெல்லாம் வந்துட்டு இந்த ட்ரை பிளாக்ல போட்டால் தான் வி கேன் கேட்ச் தட் எக்ஸெப்ஷன் அண்ட் வி கேன் பர்ஃபார்ம் எனி திங் ஃபர்தர். அதுக்காக தான் வந்துட்டு வி ஹாவ் டு ஹேண்டில் த எரர். தீஸ் ஆர் த 4 ஸ்டெப்ஸ் இன்
embedded SQL ப்ராசஸ். இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா டு யூஸ் SQL இன் ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ். அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் இஸ் த நம்ம பார்க்குறது தான் ஃப்ரண்ட் அண்ட். பேக் எண்ட் வந்துட்டு இட்ஸ் டு ப்ராசஸ் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அண்ட். அந்த ப்ராசஸில் வந்துட்டு வி எம்பெட் SQL இன் டு த பேக் எண்ட் லாங்குவேஜ் அண்ட் இட் வில் ப்ராசஸ் த SQL query ஃபார் us. நம்ம அந்த மாதிரி கன்சோலில் டைப் பண்ணுறத நம்ம இன்னொரு பேக் எண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். திஸ் இஸ் கால்ட் எம்பெடட் SQL. ஃபைன். எதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா கீ பாயிண்ட்ஸ் அபவுட் எம்பெடட் SQL. இதில் வந்துட்டு ஒரு ஹோஸ்ட் லாங்குவேஜ் இருக்கும். இட் அலோஸ் SQL கமாண்ட்ஸ் டு பி இன்க்ளூடட் வித் த சின்டாக்ஸ் ஆஃப் அனதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இந்த ஹோஸ்ட் லாங்குவேஜ் தான் இப்போ நான் காமிச்ச இந்த கோடு வந்துட்டு இட்ஸ் PHP கோட். இதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் லைப்ரரிஸ் இருக்கும். சிலையும் இருக்கும், ஜாவாலையும் இருக்கும். ஜாவாவில் வி சேட் JDBC. அந்த மாதிரி ஒவ்வொரு ஹோஸ்ட் லாங்குவேஜஸ்லையும் தேல் ஹேவ் சம் லைப்ரரிஸ். Pre-processing the code containing embedded SQL pass through pre-process that converts the SQL statement into calls that can be understood by the programming host language, மேக்கிங் இட் இன்ட்ராக்ட் வித் டேட்டாபேஸ். இதெல்லாம் வந்துட்டு இன்டர்னலாக நடக்கிற விஷயம். இப்போ நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இது இட் வில் பி ப்ரீ ப்ராசஸ்ட் அண்ட் இட் வில் பி எக்ஸிக்யூட்டட் பை த ஹோஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. SQL and application code. Developer can use embedded SQL to combine the strengths of SQL for handling database operations in the host language for business logic and application flow. Yeah, already சொன்ன மாதிரி SQL is a optimized language for querying data from the database. அதை நம்ம வந்து இன்னொரு லாங்குவேஜ் பேக் எண்ட் லாங்குவேஜ் கம்பைன் பண்ணி வி ஆர் யூஸிங் இட் ஃபார் ஆர் நீட்ஸ். நம்ம இங்கே வந்துட்டு நம்மளோட நீட் என்ன, இந்த டேட்டாவை கொண்டு போயிட்டு ஒரு டேட்டா பேஸில் போடணும். அதனால நம்ம பேக் எண்டில் வி யூஸ் SQL and the backend language, we embed that code and we use it efficiently. That's the thing. And எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்துட்டு அவங்க சியில் கொடுத்துருக்காங்க. இன் சி வித் எம்பெடட் SQL இது வந்து அதில் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. இன் PHP it will look something like this. இந்த மாதிரி இருக்கும். And yeah, benefits allow seamless integration between the application logic and database operation. இப்போ நான் சொன்னது தான் ஃப்ரண்ட் எண்டையும் டேட்டாபேஸ் ஆப்ரேஷனையும் கனெக்ட் பண்ணுற விஷயம். And reduces overhead compared to using APIs like JDBC or ODBC. Then reduce overhead compared to using APIs like JDBC. அது என்னன்னு தெரியல, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Applications used in systems where tight integration between database interaction and application code is required, such as in enterprise applications, legacy systems and performance critical applications. ஆல்ரெடி அதே தான் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. லைக் ஃப்ரண்ட் எண்டோ பேக் எண்டையும் கனெக்ட் பண்ணுறது யூஸிங் அ பேக் எண்ட், சாரி ஃப்ரண்ட் எண்டையும் டேட்டா பேஸையும் கனெக்ட் பண்ணுறது யூஸிங் அ பேக் எண்ட். The embedded SQL must be pre-compiled before compiled with the host compiler to execute successfully. இந்த SQL ஸ்டேட்மெண்ட்டை ப்ரீ-கம்பைல் பண்ணும். அதெல்லாம் வந்துட்டு இது அந்த ஹோஸ்ட் லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு SQL-ஐ ப்ரீ-கம்பைல் பண்ணிடும். அதுக்கப்புறம் PHP வந்துட்டு the whole code will be pre-compiled. That's the matter. The benefits point நான் மிஸ் பண்ணிட்டேன். With JDBC or ODBC, the application first interacts with the JDBC or ODBC driver. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு API கால் நடக்கும்போது it interacts with the JDBC driver. The driver converts that API call into a SQL query. அந்த SQL query தான் டேட்டாபேஸுக்கு சென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ரிசல்ட்டை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணும் வித் JDBC or ODBC. But with embedded SQL, the SQL query is already part of the application. We already defined it in the application itself. ஸோ அந்த நடுவில் போயிட்டு அந்த ப்ராசஸ் API கால் அந்த ஒரு ப்ராசஸ் வந்துட்டு ஸ்கிப் ஆகும் வித் எம்பெடட் SQL. இட்ஸ் பெனிஃபிட் வித் யூஸிங் எம்பெடட் SQL. யா, தட் பாயிண்ட் ஐ மிஸ்ட், அதுதான் இப்போ சொன்னேன். அண்ட் யா, தட்ஸ் ஆல் வித் எம்பெடட் SQL. We'll meet in the next topic. Bye.